வணக்கம் மக்களே. நான் ஹிலரியார் கோபிநாதன் பேசுகிறேங்க. இப்போது நிறைய விஷயங்கள் இயற்கையிலேயே சாத்தியக்கூறான ஒரு குணத்தை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம். அப்போது ஒரு சின்ன ஒரு பேசணுங்கிற ஒரு ஆர்வம் வந்ததுங்க. என்னுடைய நண்பர் வந்திருந்தார். கொஞ்ச நேரம் கலந்துரையாடல் செஞ்சோம். இயற்கையான குணத்தில் எந்த அளவுக்கு தேவைகள் இருக்குது, எந்த அளவுக்கு குணமாகலை, ஏன் மக்களுக்கு இவ்வளோ வேதனைகள் இருக்குது அப்படிலாம் சொல்லி நம்ம பேசிகிட்டே இருந்தோம் சில விஷயங்களில். அந்த பகுதிகளில் பேசுகிறப்போ எத்தனையோ வைத்திய முறைகள் நிறையா இருக்குது. அப்போ அந்த வைத்திய முறைகள் தாண்டி நம்ம எதுக்கு இந்த காய்கறிகளை முக்கியத்துவம் கொடுக்குறோம், எப்படி ஏன் அந்த அளவுக்கு போய் கேட்குது, அந்த குணம் எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாங்க. இருக்குது ஒரு குணம் அப்படிங்கிறத எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு மனுஷங்க எந்த வலி வேதனை இல்லாமல் அவருடைய செயல்பாடுகள் இருக்கணும். ஒரு உடம்பு செயல்படக்கூடிய நிலையை தடுமாற்றம் இல்லாமல், சோர்வு இல்லாமல் ஆக்டிவாக செயல்படுத்தணும். இந்த நிலை இல்லை அப்படின்னா அவருக்கு எங்கேயோ ஒரு குறைவுகள் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் சத்து குறைவாக வச்சுக்கோங்க, இல்லையா ஏதோ ஒன்று வேதனையாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இது சம்திங் ஏதாவது ஒன்று, அவங்க பல வேதனைகள் இருக்கலாம். இயற்கையான காய்கறிகளோ இயற்கையான வழிமுறையில் வைத்தியங்கள் பண்ணப்போ ஒரு 3 விஷயம் நல்ல விஷயம் நடக்குங்க. முதல் விஷயம், இந்த மாதிரி வைத்திய முறைகள் பண்ணதுக்கப்புறம் நல்லா தூக்கம் வந்துச்சுன்னு முதல்ல சொல்லிடுவாங்க. 2வது விஷயம், நல்லா பசிக்குது சார்னு சொல்லுவாங்க. 3வது விஷயம், நல்ல கழிவுகள் வெளியே போகுது சார்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, நீங்கள் காய்கறி சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு நல்லா ஆக்டிவாக ஃப்ரீயாக வெயிட்லெஸ்ஸாக நல்லா இருக்குது சார்னு சொல்லுவாங்க. இவ்வளோதாங்க. ஒரு குணத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இயற்கையான வழிமுறையில் இருக்கக்கூடிய, சாப்பிடக்கூடிய, செயல்படுத்திகிட்டே இருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்துதுன்னா நல்லது நினச்சிக்கங்க. நல்லதே நடக்கும். நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் பொறுமையாக இருந்து இயற்கையான வைத்திய முறைகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோதாங்க ஒரு சின்ன பதிவுகள். அடுத்து நம்ம கலந்துரையாடலை மக்கள்கிட்ட பேசுகிறப்போவும் உங்கள்கிட்ட பதிவுகள் கொண்டு வரேன். நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி மக்களே. நமஸ்காரம்.